Hi friends, welcome to YAFT channel at another food and travel. இன்னைக்கு அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் இது 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இது 1/2 கப் கடலை பருப்பு. இப்போ 1/2 கப் துவரம் பருப்பு. அப்புறம் 1/4 கப் பாசி பருப்பு. இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நான் ஊற வச்சிடுறேன். இந்த அரிசியும் பருப்பு நான் தனி தான் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். பருப்புலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் அரிசியும் பருப்பு தனியாக தான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம். இப்போ அரிசி மட்டும் கொஞ்சம் நைஸா அரைச்சிருக்கேன் நான். இப்போ இதுக்கு மஞ்சள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அரைச்ச பருப்பெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். நான் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்ப இப்போ தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அந்த மாவில் வெங்காயம் ரொம்ப வறுத்து இது பண்ணாதீங்க, லைட்டாக வறுத்தாலே போதும். அதுக்கு கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஏன் இது ரொம்ப வறுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அந்த மாவில் போட்டு கூட நாங்கள் திரும்பி அந்த அடை தோசையில் வேகும்ல, அப்போ ரொம்ப வெந்துடும். அது கிரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் கொஞ்சமாக இது வறுத்துக்கிட்டால போதும்னு சொல்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மாவு எனக்கு கட்டியாக இருந்தால் ஊற்றவோ தெரியும். அதனால தான் நான் கட்டியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் போட தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடை தோசை போடும்போது. இப்போது பேனில் ஆயில் தடவிட்டு, நான் கட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும். அப்பப்போ லைட்டாக ஸ்லோவாக திருப்புங்க, இல்லைன்னா அது பிரேக் ஆகிடும், எல்லாம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ஒரு ப்ரோட்டீன் சத்து உள்ள டிஷ் தாங்க இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT channel.